கொத்தடிமை முறைகளில் இருந்து கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவச மின்சாரம் மற்றும் நிலவாரியம் அமைக்க வேண்டும். ஓசூரில் நடைபெற்ற கறிக்கோழி உற்பத்தி பண்ணை விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களின் ஆலோசனை கூட்டம் கோபசந்திரம் கிராமத்தில் நடைபெற்றது. விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் சங்கத்தில் மாநில தலைவர் எம் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கர்நாடக மாநில கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகள் உள்ளிட்ட சங்கத்தின் உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து பேசினார்கள். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் எம் ஈஸ்வரமூர்த்தி தெரிவிக்கையில், இங்கு கூடியுள்ள விவசாயிகள் அவர்களது பண்ணைகளில் கறிக்கோழிகளை வளர்த்து நிறுவனங்களுக்கு வழங்கி வருகின்றனர். நிறுவனங்களில் இருந்து கோழி குஞ்சுகளை வளர்ப்பதற்காக தீவனங்களும் வழங்கி குறைந்தபட்ச கூலியாக ₹6.50 விகிதமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கப்படும் குறைந்தபட்ச கூலி என்பது போதாது என்பதை முன்வைத்து நிறுவனங்களை உயர்த்தி தர கேட்டிருந்தோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நிறுவனங்கள் காலதாமதம் செய்து வந்த காரணத்தினால் சுமார் 3 வருடங்களாக கடந்து விட்ட நிலையில் நிறுவனங்களை வலியுறுத்தி அவர்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகமான PCC என்ற அமைப்பை அணுகிய போது அவர்களும் காலதாமதம் செய்து வந்ததால் அந்த அலுவலகத்திலேயே கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அப்போது PCC என்ற அமைப்பு இனிமேல் கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வராது எனவும் அந்த அமைப்பு கலைக்கப்பட்டது விட்டதாகவும் காவல்துறை வயலாக எங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு 3 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ள போராட்டங்கள் வயலாகத்தான் பேச்சுவார்த்தைக்கு நிறுவனங்களை அழைக்க முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே இது போன்ற கறிக்கோழி உற்பத்தி பண்ணை விவசாயிகளின் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தினர் கூட்டத்தில் கர்நாடக மாநில விவசாயிகளும் எங்களுக்கு ஆதரவாக பங்கேற்றுள்ளனர். அதே போன்று ஆந்திரா, கேரளா மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே வரும் 23ஆம் தேதி உடுமலைக்கு வரும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இந்த சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளை அடங்கிய தீர்மானங்களை வழங்க திட்டமிட்டுள்ளோம். அதில் பேச்சுவார்த்தை வேளாக எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்க திட்டமிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு 4 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போன்று விலைவாசியும் உயர்ந்துள்ளது. ஆட்களுக்கான கூலியும் அதிகரித்துள்ளது. இதற்கான ஈடுபொருள்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே ஒரு கூலி வேலையாக இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய இயலாது என்பதை பலமுறை நிறுவனங்களிடம் வலியுறுத்தினோம். நிறுவனங்கள் எங்களை அலைகழித்துக் கொண்டுள்ளதான் இருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக அரசாங்கத்தை நோக்கி எங்களது நகர்வு இருக்கும். எனவே எங்களது ஒற்றுமையை பலப்படுத்தி நிறுவனங்களுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதுவரை இந்த தொழிலை அரசு நெறிமுறைப்படுத்துவதில், அதாவது எத்தனை பண்ணைகள் உள்ளன, பண்ணைகளை சார்ந்த விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், அதே போன்று தொழிலாளர்களும் எத்தனை பேர் உள்ளனர் என்பது போன்ற தரவுகள் வயலாக அரசு நெறிமுறைப்படுத்தவில்லை. இது தொடர்பாக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு இந்த தொழில் நெறிமுறைப்படுத்தினால் எங்களது வாழ்வாதாரம் தெளிவாக்கப்பட்டு எங்களது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் ஏற்படும். இதற்கான ஒரு நல்ல வாரியமும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அரசிடம் முன்வைக்கிறோம். ஏனெனில் மற்ற தொழில்களை காட்டினாலும் 24 மணி நேரமும் இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் உள்ளதால் காப்பீடு போன்ற சலுகைகள் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் கோழி பண்ணை பராமரித்து வளர்த்து வழங்க இயலும். எனவே அரசு நலவாரியம் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அரசிடம் நெசவாளர்களுக்கு வழங்கப்படுவதை போலவே இலவச மின்சாரமும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏனெனில் கோடைக்காலம் போன்ற நெருக்கடி காலங்களில் கோழிகளை பராமரிப்பதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறோம். எனவே 2013ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது அரசு வயலாக பல்வேறு தீர்வுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அதிலும் நடைமுறைப்படுத்துவதனால் ஏராளமான இடையூறுகள் இருந்தன. அப்பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்
நிரப்பப்படாத காசோலைகள் மற்றும் வெற்று பத்திரங்களை எங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வதின் வாயிலாக நிறுவனங்கள் எங்களுக்கு கொத்தடிமைகளாக நடத்துகின்றார்கள். எனவே இது தொடர்பாக எங்கள் சார்பில் எதிர்ப்பு குரல் எழுப்ப இயலவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வரைவு திட்டத்தில் நிரப்பப்படாத காசோலைகள் மற்றும் வெற்று பத்திரங்களை வாங்கக்கூடாது என்ற விதி உள்ளது. கொத்தடிமை முறைகளில் இருந்து பண்ணையாளர்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் இனியும் என் நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். அனைத்து பொருட்களுக்கும் ஆதார விலை நிர்ணயிக்கப்படுவதைப் போலவே எங்களுக்கும் கோழி வளர்ப்பதற்காக ஆதார விலை குறைந்தபட்சம் 10 ரூபாய் நிர்ணயித்து கொடுத்தால் தொழிலை தொடர்ந்து நடத்த இயலும் என்கின்ற சூழல் தற்பொழுது நிலவுகிறது. அதன் பிறகு எந்த அளவிற்கு வளர்த்து வருகிறோம் என்பதை பொறுத்து ஊக்கத்தொகைகளையும் நிறுவனங்கள் வழங்கலாம் என அவர் கூறினார். பேட்டி எம் ஈஸ்வரமூர்த்தி, மாநில தலைவர், விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் சங்கம். விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர் சங்கத்தோட மாநில தலைவர் எம் ஈஸ்வரமூர்த்திங்க. இப்போ நாங்கள் இங்கே விவசாயிகளாக கூடியிருக்கோம். கறிக்கோழி பண்ணை வச்சுருக்க விவசாயிகள் எங்களுடைய பண்ணை நிலங்களில் நாங்கள் கறிக்கோழி பண்ணை அமைச்சு நிறுவனங்களுக்கு கோழி வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். நிறுவனங்களுக்கு கோழி வளர்க்குற அப்படின்னா நிறுவனங்களுக்கு குஞ்சு தீவனமெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு குறைந்தபட்ச கூலியாக வந்து 6.50 அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ணோம். அந்த குறைந்தபட்ச கூலி வந்து கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நிறுவனங்களை முன்வைச்சு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம்ங்க. அதுக்கு நிறுவனங்கள் வந்து காலதாமதப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 3 வருடம் கடந்து போனதுனால நிறுவனங்களை வற்புறுத்தி நிறுவனங்களோட ஒருங்கிணைப்பு அலுவலகம் அப்படின்னு ஒன்று பிசிசின்னு இருக்குங்க. அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று கேட்கும்போது அங்கே வந்து எங்களை காலதாமதப்படுத்தி எங்கள் நேர விரையப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்துக்கு இறங்கினோம். அந்த காத்திருப்பு போராட்டத்தில் வந்து நிறுவனங்கள் வந்து பிசிசி அமைப்பை கலைச்சிட்டதாகவும் இனிமேல் பிசிசி அமைப்பு பேச்சுவார்த்தையில் வராது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து காவல்துறை மூலம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பிசிசி அமைப்பு வந்து கூலியோருக்கான பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்காது அப்படின்னு. அப்போ இப்போ நாங்கள் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிருந்ததுனால எங்களுக்கு இதை 3 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அறிவுறுத்திருக்கலாம், நாங்கள் வேறு மாதிரி மூவ் பண்ணியிருப்போம், அந்தந்த நிறுவனங்களை பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்பவும் வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நிறுவனங்கள் வராது அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் தான் இந்த நிறுவனங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கங்கே பண்ணையாளர்கள் வந்து ஒரு சிறப்பு கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு மாவட்டங்கள் 2 இணைஞ்சு இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளும் எங்களோட தோள் கொடுத்து வந்திருக்காங்க. மற்ற மாநிலங்களும் ஆந்திரா, கேரளா மாநிலங்களும் எங்களோட தோள் கொடுத்து நிற்க போகிறாங்க. வர 23ஆம் தேதி அன்றைக்கி உடுமலைக்கு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வர்றாங்க. முதல்வர்கிட்ட சிறப்பு கூட்டத்தில் நாங்கள் மனு கொடுக்க போகிறோங்க. இது மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கைகளை வற்புறுத்தி எங்களுக்கு வளர்ப்பு கோழி கட்டுப்படி ஆகலை. ஏன்னா 2020க்கு அப்புறமா 4 தடவை கரண்ட் பில் மட்டும் ஏறிக்குதுங்க. அது இல்லாமல் விலைவாசி உயர்வும் எல்லாம் கூடியிருக்கு, ஆள் கூடியிருக்குங்க. மற்றபடி நாங்கள் இடுபொருட்கள் மஞ்சு கறி இதுக்கும் விலை கூடியிருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த தொழிலை ஒரே கூலியில் நிரந்தரமாக செஞ்சு வர்றதுங்கிறது வந்து எங்களால் இயலாது அப்படிங்கிறது பல தடவை நிறுவனங்களுக்கு வற்புறுத்தினோம். நிறுவனங்கள் வந்து எங்களை அலைக்கழிக்கிறதாவே வேலையாக இருந்தாங்க. அதனால் அடுத்த கட்டமாக எங்கள் நகர்வுகள் வந்து அரசாங்கத்தை நோக்கி இருக்கும். மேலும் இந்த ஒற்றுமையை வந்து வலுப்படுத்திட்டு நிறுவனங்களுக்கு வந்து எங்கள் எதிர்ப்பை வந்து ஒரு போராட்டம் மூலமாக ஒரு குஞ்சு இறக்காது அல்லது கோழிகள் ஏற்றாது அந்த மாதிரியான போராட்டம் மூலமாக நிறுவனங்களுக்கு வற்புறுத்த வேண்டி இருக்கிறனால தான் எங்களோட ஒற்றுமையை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. சிறப்பான ஒற்றுமை இருக்குது. இந்த கூட்டம் சிறப்பாக நிறைவேறுங்க. அதே மாதிரி எங்களோட ஒற்றுமையின் மூலம் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம். இப்போ இது வந்து அரசு தலையிட்டு என்ன மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம அரசாங்கம் வந்து இந்த தொழில் வந்து நெறிமுறைப்படுத்தலைங்க. எங்கே எவ்வளவு பண்ணை இருக்குது, இந்த பண்ணையை சார்ந்த விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பண்ணையை சார்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதே போல் கோழி தொழிலில் சார்ந்த உழவர்கள் எவ்வளோ வர்றாங்க, மற்ற நபர்கள் எவ்வளோ வர்றாங்க, இன்னும் அரசு நெறிமுறைப்படுத்தலை. இதை வந்து நாங்கள் அரசிடம் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோங்க. அரசு நெறிமுறைப்படுத்திட்டு வரும்போது இந்த தொழில் சார்ந்தவங்களோட வாழ்வாதாரம் இதுதான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது அரசாங்கம் எங்களுக்கு தலையிட்டு உரிய தீர்வு கிடைக்கும். நாங்கள் ஒரு நலவாரியம் கேட்டிருக்கோம். ஏதாவது காப்பீடுகள் இருந்தால், அதாவது விபத்துகள் அகால மரணங்கள் வந்து சில விவசாயிகள் ஒரு சில நேரங்கள் நிகழ்வு, இதில் வந்து 24 மணி நேரம் எங்களோட உழைப்பு போட வேண்டியிருக்கு. மற்ற தொழில் மாதிரி ஒரு 8 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் இதில் வந்து விலகி போக முடியாது. ஏன்னா எங்களோட கவனிப்பு வந்து 24 மணி நேரம் இருந்தால் தான் இந்த குஞ்சுகளை பராமரிப்பு வளர்த்து கோழிகளை கொண்டு வர முடியுங்க. அதனால் எந்த நேரம் எங்களோட உழைப்பு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நலவாரியம் கேட்டிருக்கோம். அரசாங்க நலவாரியத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம். மேலும் இதில் வந்து இலவச மின்சாரம் கூட கேட்டிருக்கோங்க. ஏன்னா நெசவாளருக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இலவச மின்சாரம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் வெப்ப காலங்களில் வந்து நிறுவனங்கள் கோழிகளை பராமரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமங்க. தண்ணி கொடுக்கணும், அதுக்கு மின்விசிறிகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான பராமரிப்புகளை நான் செஞ்சுட்டு இருக்கனால இலவச மின்சாரம் கொடுத்து அரசாங்கம் உதவினாலும் நல்லா இருக்குங்க. அதே போல் அரசாங்கமும் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே 2013 மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து அரசாங்கத்தின் மூலமாக தான் நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை கொண்டு வந்தோங்க. அதையும் கூட நடைமுறைப்படுத்தல இடையூறுகள் நிறையா வந்ததுங்க. அதை நடைமுறைப்படுத்தலை. 2013 சில தீர்மானம்
நிறுவனங்களில் வந்து நாங்கள் இப்போ என்ன அப்படின்னா நிறுவனங்கள் வந்து எங்களை வந்து கொத்தடிமை முறையில் பண்ணையாளர்களை மாற்றிச்சு. என்ன அப்படின்னா நிரப்பப்படாத காசோலைகளும் வெற்று பத்திரங்களை வாங்கும்போது பண்ணையாளர்கள் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது அப்படின்னா கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்கிறனால யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2013 அந்த நிறுவனங்கள் வெற்று செக் காகிதங்களை வாங்கக்கூடாது, அப்படி செக்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறவும் வெற்று பத்திரங்கள் கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம். மத்திய அரசாங்கம் ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பண்ணையாளர்கள் வந்து வெற்று காசோலைகள் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து வற்புறுத்தப்பட்டிருக்கு. இனி கொத்தடிமை முறையிலிருந்து பண்ணையாளர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதையும் வந்து நிறுவனங்கள் இருக்கிறது புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தையும் நம்ம முன்வைத்து இதை கொண்டு வர போகிறோம். எவ்வளோ விலை கேட்குறீங்க? நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா கேட்குறோம் ஆதார விலை. அதாவது எல்லாத்துக்கும் பொருளுக்குமே ஒரு ஆதார விலை நிர்ணயம் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் கோழி வளர்க்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதார விலை ஒரு 10 ரூபா நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சுங்க இன்றைக்கி. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபா கேட்குறோம். அதுக்கு மேலே வந்து நாங்கள் வளர்த்து கொடுக்குறதோட எந்த அளவு நமக்கு நல்ல ஒரு இடுபொருட்கள் குறைவான செலவில் வளர்த்து கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கத்தொகைகள் நிறுவனங்கள் கொடுப்பாங்க.